வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் போட்டு கடுகை பொரிய வச்சாச்சு. பொரிய வச்சதுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். மீன்வைல் எல்லாருமே என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால தான் வந்து என்ன இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அதுதான் கைட்லைனாக உதவும். ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் குக் பண்ணுறது எல்லாமே வந்து பிளாண்ட் டயட்டு தான். இது எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கும், கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கும், அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும், அப்புறமா வந்து இரிட்டபிள் பவுலில் இருக்க பேஷண்ட்ஸுக்கு, அப்புறமா வந்து லிவர் பேஷண்ட், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து ஒத்து வரும். அதே மாதிரி காரம் விருப்பப்படாத ஆளுங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பாடு வந்து இந்த மாதிரி நான் சமைக்கிற ஒவ்வொரு ரெசிபியும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து அல்சராகவோ இல்லை வயிற்று பிரச்சனை இருக்க பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்காக தான் வந்து நான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி ஒவ்வொன்று நான் போடுறேன். ஏன்னா மற்ற நார்மலாக போடுற ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நிறைய சேனல்ஸில் வருது, நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் பிளாண்டாக பண்ணுறது, அதுவும் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல் குக்கிங் வந்து நிறைய பேரில் ரொம்ப லிமிட்டடாக இருக்கா, இல்லை அது கூட இல்லையான்றது எனக்கு கம்பல்சரி தெரியாது. 1-2 பார்த்துருக்கேன், அது கூட நிறைய கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஒரு முழு முயற்சியாக இது பண்ணணுன்றதுனால பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கைண்ட்லி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து 3 தக்காளியோடு நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். லேட்டரான் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் தக்காளி நல்லா வதங்கின உடனே மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடுவேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிங்கன்னா போதும். நீங்கள் இப்போ வந்து சைட் பை சைடு வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு 2 பேருக்கு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அதை ரெடியாக வச்சுருக்கேன், ஊற வச்சு தனியாக வச்சுருக்கேன். அது இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதை சப்போஸ் நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கடுகு பொரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 5-6 சாம்பார் வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை போட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதை வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா அந்த கண்டென்ட்லேயே வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால மறுபடியும் நீங்கள் ஒரு 3 தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பருப்பை நல்லா ஊற வச்ச பருப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பிளாண்ட் மெத்தட் தான். அதை மாதிரி நீங்கள் வந்து பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்து என்ன காய் ஆட் பண்ணணுமோ நீங்கள் அந்த காயை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக பண்ணுற மாதிரி சாப்பாடு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டிங்கன்னா நார்மலாக பண்ணுற மாதிரி சாம்பார் வந்துடும். பட் இது நான் பண்ணுறது வந்து பிளாண்ட் மெத்தட்ன்றத கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த தக்காளியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து அந்த கப் அளவுக்கு சொன்னேன் இல்லையா பருப்பு, அதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன். மீன்வைல் கொஞ்சம் ஜவ்வரிசியும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஜவ்வரிசி எதுக்குன்னா வந்து வயிறு ரொம்ப குளிர்ச்சியாக்கும். வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதுவும் ஆற்றுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறது எப்போவுமே. சாம்பார் மற்ற ஒரு சில ஐட்டத்துலலாம் மட்டும் ஜவ்வரிசி ஆட் பண்ணுவேன். ஜவ்வரிசி ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா அது அப்படியே ரொம்ப குக்கர் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சாம்பார் ரொம்ப திக்காக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து குக்கர் வந்து நான் வந்து விசில் வைக்க போகிறேன். லிட்டு மூடியாச்சு. ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் போகிறதுனால டிஃப்ரெண்ட் டைப்பு நான் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காய் போட்டு வேக வச்சுக்கிட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சல் ஊற்றி மறுபடியும் ஒரு விசில் வைக்க போகிறேன். ஸோ இது நான் பின்வர நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து குக்கர் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் 4 விசில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயோ யார் வீட்லேயோ அல்சர் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான மெத்தடாக தான் நான் போட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இது அப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் நான் பண்ணலை. ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப
ஸ்லோவாக ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து அல்சர் பேஷண்ட்டே வந்து செல்ஃப் குக்கிங் கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. இல்லைன்னா வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்கள கூட குக் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக தான் இது இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. என்ன அந்த காரம் எண்ணெய் அதெல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அல்சர் பேஷண்ட்டுக்கு கூட எண்ணெயும் நிறைய சேர்த்துக்கக்கூடாது. எண்ணெய் அதிகமாக சேர்த்தா அதுவும் தான் இரிட்டேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து அல்சர் பேஷண்ட் இருக்கவங்களாம் முக்கால்வாசி பிளான் டயட்டே நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 to 6 மந்த் வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார் இல்லையா மெடிசன்ஸ், அது வரைக்கும் நீங்கள் இந்த பிளான் டயட் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அல்சர் க்யூர் ஆகிடும். க்யூர் ஆனதுக்கப்புறமா கூட இன் ஃப்யூச்சரில் கூட சில்லி அந்த காரம் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி மறுபடியும் வராமல் இருக்கும். அதுதான் மெயின். அங்கே அல்சர் மட்டும் ஒன் டைம் வந்துருச்சுன்னா திருப்பி நீங்கள் நார்மல் ஃபுட் எடுத்து ரொம்ப காரமோ ஸ்பைசஸோ சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் தான் அது மறுபடியும் உங்களுக்கு வந்து வயிற்று மறுபடியும் அல்சர் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அல்சர்ஸ் ரெடியாக குணமாயிட்டதுக்கு அப்புறமா கூட வந்து லிமிட்டடாக வந்து நீங்கள் காரமும் ஸ்பைசஸும் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாயிடும். லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ 4வது விசிலும் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பிளாண்டு டைப் ஆஃப் குக்கிங் தான். பிளாண்டுன்னா என்ன அர்த்தம்னா அதில் வந்து எந்த விதமான காரமும் மசாலா ஐட்டமும் சேர்க்காம ரொம்ப வந்து பேஷண்ட்டுக்கு வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டயட்டை தான் வந்து நான் இப்போது ஒவ்வொரு ரெசிப்பியாக நான் ஒவ்வொரு நாளைக்கு போடுறேன். ஸோ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைட் பை சைட் வந்து நான் அந்த புளியும் கரைச்சிட்றேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 3 பட்டை புளியும் 3 ஸ்பூன் வந்து அரோட்டி மாவும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் கழுவி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடும். அப்படி இல்லைனா 2 விசில் வச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். ஏன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அந்த சாரெல்லாம் அதுக்குள்ளே இறங்கணுன்னா கலந்து விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். மேலே கீழுமா நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஜவ்வரிசி போட்டதுனால அடியில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நல்லா நீங்கள் கலரி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிளெண்ட் ஆகி வந்துடும். ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே ஆட் ஆகி வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் வெண்டைக்காய் வந்து ஒரு விசில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் வெண்டைக்காய் போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து புளியும் ஊற்றுனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வெண்டைக்காய் வேகாமல் போகலாம். ஏன்னா புளிக்கு இருக்கிற தன்மை வந்து காய்கறியை வேக விடாது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வெண்டைக்காய் மட்டும் நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்து நான் வந்து அதுக்கப்புறமா மறுபடியும் புளி கரைச்சல் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒரு விசில் வந்து நான் வைக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன் இந்த ஒரு விசிலும். இந்த வீடியோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது டப் பண்ணும்போது நான் இந்த சாம்பாரை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன் நான். சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்குது. என்ன ஒரு காரம் இல்லை, அவ்வளோதானே இதில் இஷ்யூ தவிர மற்ற எதுவுமே இல்லை. இப்போ புளி கரைச்சலும் அரோட்டி மாவு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டுறலாம் இப்போது. ஏன்னா புளி ஃபஸ்ட்டே ஊற்றினோம்னா வெண்டைக்காய் வேகாது. ஸோ அதனால் 3 டைப் 3 ஃபஸ்ட்டு டைம் வந்து நார்மல் மற்ற காய்கறி மாதிரி இருந்ததுன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு புளி வந்து காய்கறி வந்து இதில் போட்டுடுவோம், பருப்போடு போடுவோம். இது வெண்டைக்காய்ன்ற ரொம்ப சாஃப்டான ஐட்டம்ன்றதுனால இது தனியாக ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அகெயின் 3rd டைம் வந்து மறுபடியும் புளி ஊற்றிட்டு அது ஒரு விசில் வைக்கணும். அப்போ தான் வந்து அது ப்ராப்பராக குக் ஆகி கரெக்டாக வரும். இல்லைன்னா சம்டைம்ஸ் புளி கரைச்சலும் நீ வெண்டைக்காவும் சேர்த்தே போட்டிங்கன்னா சம்டைம் வேகாமல் போயிடும் வெண்டைக்காய். ஸோ அதனால் வந்து வெண்டைக்காய் போட்டிங்கன்னா இல்லை சாஃப்டான காய்கறி போட்டிங்கன்னா இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப் பண்ணணும். முதல் பருப்பு போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த வெண்டைக்காய் அது மாதிரி சாஃப்டான ஐட்டம் காய்கறி வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அகெயின் 3வது ட்ரிப்புக்கு வந்து மறுபடியும் புளி கரைச்சல் ஊற்றிட்டு அது வந்து 3வது தடவையாக நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன், நல்லா கலந்து விடுறேன். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் 4 விசில், அகெயின் வெண்டைக்காய் இல்லைன்னா அந்த மாதிரி சாஃப்டான ஐட்டம் காய்கறி வேக வைக்கும் போது ஒரு விசில் வச்சா போதும். இல்லை உங்களுக்கு 2 விசில் வைக்கணும்னாலும் வைக்கலாம். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸோ ரொம்ப கூழாலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 விசில் வச்சிங்கன்னா அந்த காய்கறி வெந்து போயிடும். சாஃப்டான இருக்க காய்கறி வெந்து போயிடும். அகெயின் 3rd ரவுண்டில் வந்து இந்த புளி கரைச்சல் நான் சொன்னேன் இல்லையா, புளி கரைச்சலும் அப்புறமா வந்து அரோட்டி மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒன்றா கரைச்சி தானே வச்சோம், அதையும் ஊற்றிட்டு 3rd விசில் வைக்கணும். இப்போ நான் 3rd விசிலுக்கு வந்து லிட்டு போட்டுட்டு
ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வைக்க போகிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ரொம்ப மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வைங்க. இல்லை லோ ஃப்ளேமில் கூட வைக்கலாம். வச்சுட்டு ஒரு விசில் இல்லைன்னா 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு விசில் வரப்போகுது. 10 மினிட்ஸ் ஆக போகுது. அகைன் ஒரு விசில் வரப்போகுது. வெயிட் பண்ணலாம். அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாப்பிட்ணுன்றதுனால தான் இதை மாதிரி பண்ணுறேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் வியூவர்ஸ்.